வணக்கம். இன்றைக்கி திரட்டு பால் செய்யலான் இருக்கேன். அதுக்கான வெல்லம் இருக்குது, மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன், ஏலக்காய் பொடி இங்கே இருக்குது, கடலைப்பருப்பு வேகுது. கடலைப்பருப்பு வெந்துடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக கடலைப்பருப்பு போடுறது. இப்போ அதில் வெல்லம் போடுறேன். மாவு பச்சரிசி மாவு வெந்நீரில் பசைஞ்சு வச்சுருக்கேன். இதை உரலில் போட்டு அந்த கொதித்த உடனே அதில் புழியணும். இது எல்லா மாவுலேயும் செய்யலாங்க. புழுங்கரிசி ஊற வச்சு அரைச்சி கூட செய்யலாம். பச்சரிசி மாவு சாதா மாவுலேயும் செய்யலாம். இடியப்ப மாவுலேயும் இந்த பலகாரம் செய்யலாம். எல்லாம் கரைஞ்சிடுச்சிங்க. கடலைப்பருப்பும் வெந்துடுச்சு. மாவை இதில் திரட்டு பாலுக்கு புழிகிறேன். அடுத்து மேலே வெந்து மேலே வரும். அப்போ ஒரு கரண்டியால் கிண்டிட்டு அடுத்த இது புழியணும். இது வெந்து மேலே வந்துடுச்சுங்க. அடுத்த உரல் புழியணும். வச்சுங்க. இதை ஒரு கிண்டிட்டு கொஞ்சமாக மாவு இருக்குது, அதை அதில் புழிஞ்சு சேர்த்துடலாம். இப்போ இந்த புழிஞ்சு விட்டதெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ எல்லாம் ஒன்றா சேருது. கொஞ்ச நேரம் அது தண்ணி சொல்கிற வரையிலும் சேர்ந்து கெட்டியானோன்னே எடுத்துடலாம். அதுக்கு போட வேண்டியது ஏலக்காய் போடுறேன். உப்பு தேங்காய் போடுறேங்க. அதில் இவ்வளோ நேரம் திரட்டு பால் செஞ்சதை பார்த்தீங்க. செஞ்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் காமிக்கிறேன். இதுக்கு பேர் வந்து பால் கொழுக்கட்டைன்னு சொல்லலாங்க. தேங்காய் வெல்லம் போட்டதுனால பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க. நீங்கள் வா சாப்பிட்டு பார்க்கலாமா? எம்மையா இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஜோகிதா கிச்சன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching.